நான் குஜராத்தில் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தேன் ஹோட்டலில். ஏன்னா நாங்கள் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக டின்னர் முடிச்சுட்டு வந்து படுத்தோம். பயங்கர அசதி. பகல் முழுக்க அந்த பவர் கேம்பில் ரொம்ப அதிகமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணது, ஜெபம் பண்ணது, டெலிவரன்ஸ் பண்ணது, எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். சாப்பாடு ரொம்ப டிலே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வெரி டயர்ட். அப்போ தூதன் வந்து எழுப்புறான். நான் உண்மையிலே வந்து பக்கத்தில் இருக்க பாஸ்டர் தான் நம்மளை எழுப்பாருன்னு நினச்சி, சொல்லுங்கள் பாஸ்டர்னு. எந்த பதிலுமே இல்லை. கண்ணை திறந்து பார்க்குறேன், இருட்டில் தெரியல. லைட்டை போட்டால் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மளை எல்லாம் எழுப்பினாங்களே, அப்போ அது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரூமுடைய ஒரு கார்னரில் தேவதூதன் நிற்கிறாப்புல. ஆனால் அன்னைக்கு முகத்தை பார்க்குறேன், தெளிவாக ஒரு மேல் ஃபேஸ். என்னன்னா அவர் வாயே திறக்கல, அவர் சத்தம் மட்டும் வருது. சுஜிக்கு குழந்தைய கொடுத்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. பேசாம. ஆமா, வாயை திறக்கவே இல்லை, சத்தம் மட்டும் வருது. சுஜிக்கு குழந்தைய கொடுத்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. அந்த சுஜி வந்து எங்க சர்ச் தான். முடிஞ்ச அந்த வீடியோ வாங்கி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி. நான் குஜராத்தில் இருக்கேன், அகமதாபாத்தில். சுஜி வந்து திருச்சி திருவரம்பூரில் இருக்கிறாங்க, மேரீடு. குழந்தைக்காக அவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நான் என் ஃபோன் எடுத்து சுஜி நம்பரை தேடுறேன், என்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்களாம் நியூ கம்மர்ஸ், அவங்க நம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு ப்ரேயர் செல் லீடர் யாருன்னா பிரதர் ஜெரால்ட். இன்னைக்கு அவர் ஒரு பாஸ்டராக இருக்காங்க கரூர் மாவட்டத்தில். உடனே ஜெரால்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். விடிய காலையிலே ஃபோன் பண்ணேன்னா அவர் அவசரப்பட்டு, என்னாச்சு பாஸ் இந்த நேரத்தில், என்னன்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இது மாதிரி கர்த்தருடைய தூதன் எங்கள் அறைக்கு வந்தான், சுஜிக்கு குழந்தைய கொடுத்தா ஓன்னு அழுதுட்டார். என்னன்னா அந்த லோக்கலில் சுஜி குழந்தை இல்லாமல் கதறி அழுக, ஜெபக்கூட்டத்தில் வந்து அந்த ஜெபக்கூட்டத்தில் இருந்தவங்களாம் அந்த ஜெரால்டோட சேர்ந்து குழந்தைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிக்காங்க. 3 நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, பாஸ்டிங் போட்டு. இப்போ பதில் எங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் 2 விஷயம் நான் சொல்கிறேன் பிரதர். ஒன்று, தூதர்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க, நான் கம்யூனிகேட் பண்ணேன், அது ஆப்டாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க, நம்ம இங்கே ஜெபிக்கிறோம், நம்ம பாஸ்டருக்கு ஆண்டவர் தூதன் அனுப்பி பேசிட்டாருன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஏன் தூதர்கள் வந்து அவங்கள்ட்டே சொல்லாமல் என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நான் பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேங்கிறது தான் என்னுடைய தகுதி. ஓகே ஓகே ஓகே. என்னால் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ண முடியுது, இல்லை அதை நான் பழகியிருக்கேன், அதை தெரிஞ்சிருக்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு.